அமெரிக்க MQ-9 ட்ரீப்பர் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ஏமனின் கவுதிகள். அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் தாக்குதல் ட்ரோன்கள், மெக்சிகன் ஜனாதிபதி நிராகரிப்பு. அதிநவீன டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்கிய தெக்ரிக்கி தலிபான் பாகிஸ்தான். பெஜிங் தன்னை பாதுகாத்துக் கொள்ள உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் லின் ஜியான் தெரிவிப்பு. தைவானில் இன்று நிலநடுக்கம் ரிக்டரில் 5.8 பதிவு. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து 18வது முறையாக மற்றொரு அமெரிக்க MQ-9 ட்ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஏமனின் கவுதிகள் கூறியுள்ளனர். உள்ளூரில் தயாரிக்கப்பட்டு தரையிலிருந்து வான் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஹல்ஜாப் மாகாணத்தின் வான்வெளியில் ஒரு அமெரிக்க MQ-9 ட்ரோனை எங்கள் வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தின என்று குழுவின் செய்தி தொடர்பாளர் ஜக்ஜா சரியா கவுதிகளால் நடத்தப்படும் அல் மசீரா தொலைக்காட்சி ஒளிபரப்பிய தொலைக்காட்சி அறிக்கையில் தெரிவித்தார். இது அக்டோபர் 2023 முதல் எங்கள் வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டு 18வது அமெரிக்க ட்ரோன் ஆகும் என்று சரியா கூறினார். அக்டோபர் 7, 2023 அன்று காசாவில் போர் வெடித்த சில நாட்களுக்கு பிறகு பாலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையை காட்ட இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக தனது குழு தாக்குதல்களை தொடங்கிய காலக்கெடுவை குறிப்பிடுகிறார். கடைசி MQ-9 வியாழக்கிழமை செங்கடல் துறை துறைமுக நகரமான ஹொடைடா மீது கவுதி படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வகை ட்ரோன் அக்டோபர் 2023 முதல் கிட்டத்தட்ட தினமும் வடக்கு ஜேமன் மாகாணங்களில் மேல் நோக்கி பறந்து வருவதால் ஏமன் மக்களுக்கு நன்கு அறியப்பட்டதாக மாறியுள்ளது. ட்ரீப்பர் ட்ரோன் உளவுத்துறை கண்காணிப்பு, உளவு பார்த்தல் மற்றும் தாக்குதல் பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. காசா மீதான ஆக்கிரமிப்பு நின்று முற்றுகை நீக்கப்படும் வரை நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என்று செய்தி தொடர்பாளர் கூறினார். ஹவுதி நிலைகளுக்கு எதிரான அமெரிக்க வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக வடக்கு செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதலை தொடங்குவோம் என்று உறுதியளித்தார். ஹவுதி தொலைக்காட்சியின் படி ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள கவுதி இலக்குகள் மற்றும் மரிப் தாமர் மற்றும் இப் மாகாணங்களில் செவ்வாய்க்கிழமை இரவு அமெரிக்க ராணுவம் 50 வான்வெளி தாக்குதல்களை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு கவுதி அறிக்கை வந்தது. கவுதி குடியிருப்பு பகுதியில் செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்டு வான்வெளி தாக்குதல்களில் ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் காயமடைந்தனர். பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்று உள்ளூர் சுகாதார அதிகாரிகளின் அறிக்கை தெரிவிக்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்ததை தொடர்ந்து மார்ச் 11 அன்று இஸ்ரேலை குறிவைப்பதில் இருந்து கவுதிகளை தடுக்கும் முயற்சியில் அமெரிக்க ராணுவம் ஹவுதி இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியது. போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிராக அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் தாக்குதல் ட்ரோன்களை நிறுத்துவது உட்பட மெக்சிகன் பிரதேசத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை மெக்சிகன் ஜனாதிபதி கிளாடியா ஷின்பாம் நிராகரித்தார். நேற்றைய தினம் தனது தினசரி செய்தியாளர் சந்திப்பின் போது ஷின்பான் அத்தகைய நடவடிக்கைகளுக்கு தனது நீண்டகால எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தினார். ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை வலியுறுத்தினார். அது எதையும் தீர்க்காது. தீர்வு என்பது காரணங்களை நிரந்தரமாக நிவர்த்தி செய்வதும் கைதுகளை மேற்கொள்வதும் ஆகும். அவை உளவுத்துறை மற்றும் விசாரணை ஒருங்கிணைப்பு மற்றும் தண்டனையுடன் தொடர்புடையவை என்று அவர் கூறினார். மேலும் மெக்சிகோ அத்தகைய நடவடிக்கைகளை ஏற்கவில்லை என்றும் கூறினார். வெள்ளை மாளிகை இன்னும் அதன் விருப்பங்களை எடை போட்டு வருவதாகவும் போதைப் பொருட்களுக்கு எதிரான போராட்டத்திற்கான திட்டத்தை இன்னும் இறுதி செய்வதில்லை என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் ஒரு தேசிய அவசர நிலையை அறிவித்தார். பிப்ரவரியில் அமெரிக்க அரசாங்கம் மெக்சிகன் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை பயங்கரவாத அமைப்புகளாக நியமித்தது. மெக்சிகன் பிரதேசத்தில் அமெரிக்க அதிகாரிகளுக்கு எந்த அதிகார வரம்பும் இல்லை என்பதை மெக்சிகன் ஜனாதிபதி பலமுறை தெளிவுபடுத்தியுள்ளார். தடை செய்யப்பட்டு தெக்ரிக்கி தலிபான் பாகிஸ்தான் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு FGM-148 ஜாவலின் உட்பட மிகவும் அதிநவீன டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்கியதாக கூறப்படுகிறது. இது பாகிஸ்தானின் பாதுகாப்பு சவால்களை அதிகரிக்கின்றது. ஜாவலின் ஏவுகணை ஒரு மனிதனால் எடுத்து செல்லக்கூடிய டாங் எதிர்ப்பு அமைப்பு ஆகும். மேலும் டாங்கிகள் கவச வாகனங்கள் மற்றும் ராணுவ நிறுவல்கள் போன்ற இலக்குகளை தானாகவே சிக்க வைத்து தாக்கும் திறன் கொண்டது. இருப்பினும் பாகிஸ்தானில் செயல்படும் TTP போராளிகள் இந்த கொடி
கூடிய ஏவுகணைகளை வைத்திருக்கின்றார்களா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. TTP இந்த ஏவுகணைகளை எங்கிருந்தும் தங்கள் எதிரிகளை குறிவைக்க பயன்படுத்தலாம். TTP ஈட்டியை கையில் எடுத்துள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டால் அது கைவிடப்பட்டு அமெரிக்க ராணுவ உபகரணங்களை பாதுகாக்கவும் தலிபான் அரசாங்கத்தின் தோல்வியை பிரதிபலிக்கிறது. ஆகஸ்ட் 2021 ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க துருப்புகள் திரும்ப பெறப்பட்ட நேரத்தில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ராணுவ உபகரணங்களை விட்டு சென்றது. பல பயங்கரவாத குழுக்கள் இந்த அதிநவீன ஆயுதங்களில் கணிசமான பங்கை பெற முடிந்தது. மேலும் பயங்கரவாதம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு இதை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. ஜாவலின் ஏவுகணை அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது மற்றும் ஒரு யூனிட்டுக்கு $2,00,000 செலவாகும் மற்றும் எதிரி டாங்கிகள் மற்றும் பலப்படுத்தப்பட்ட கட்டமைப்புகளை அளிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் பெய்ஜிங் தன்னை பாதுகாத்துக் கொள்ள உறுதியான மற்றும் வலிமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று கூறியுள்ளார். சீன மக்களின் வளர்ச்சிக்கான நியாயமான உரிமை மறுக்க முடியாதது. சீனாவின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி நலன்கள் மீற முடியாதவை என்று வழக்கமான செய்தியாளர் சந்திப்பின் போது லின் செய்தியாளர்களிடம் கூறினார். அமெரிக்கா உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க விரும்பினால் வாஷிங்டன் சமத்துவம், மரியாதை மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று லின் தெரிவித்துள்ளார். சீனாவின் மாநில கவுன்சில் தகவல் அலுவலகம் புதன்கிழமை ஒரு வெள்ளி அறிக்கையை வெளியிட்டது. அதில் பெய்ஜிங்கின் பார்வையில் இருந்து அமெரிக்க சீன வர்த்தக உறவின் தன்மை விவரிக்கப்பட்டுள்ளது. 2020 ஜனவரியில் பெய்ஜிங் மற்றும் வாஷிங்டன் இடையே எட்டப்பட்ட கட்டம் 1 வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று அந்த செய்தித்தாள் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகானமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டின் ஆசியாவிற்கான முதன்மை பொருளாதார நிபுணர் நிக்மாரோ அல் ஜசீராவிடம் ட்ரம்பிற்கு உலகளாவிய பதில் பெரும்பாலும் சலுகைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தப் போகிறது. குறிப்பாக ட்ரம்ப் சீனா மீதான தனது வரிகளை இரட்டிப்பாக்கியுள்ளதால் நாம் பழிவாங்கல் பற்றி சிந்திக்கும் போது நாம் உண்மையில் பின்பற்றும் சந்தைகள் சீனா, ஐரோப்பிய ஒன்றியத்தின் பெரும்பகுதி, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தலுக்கு எதிராக பதிலடி கொடுக்க வேறு எந்த சந்தையும் உண்மையில் நல்ல நிலையில் இருப்பது சாத்தியமில்லை. ஏனெனில் அவர்களிடம் பொருளாதார அளவு இல்லை. மேலும் இந்த நாடுகள் மேலும் பதிலடி அதிகரிப்பை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க போகின்றன. வியட்நாம், தைவான் போன்ற நாடுகள் அமெரிக்க வரிகளை 0% குறைக்க முன் வந்துள்ளன. ஆனால் ட்ரம்ப் இன்னும் அதிகமாக விரும்பலாம் என்று மாரோ கூறினார். உதாரணமாக, வியட்நாம் தனது முதல் வர்த்தக போரின் போது அறிமுகப்படுத்தப்பட்ட வரிகளை தவிர்க்க சீன உற்பத்தியாளர்களுக்கு உதவியதன் மூலம் ட்ரம்பை கோபப்படுத்தியது. ட்ரம்ப் நிர்வாகம் இதுபோன்ற கொள்கைகளை நாடுகள் கோரக்கூடும் என்று மாரோ கூறினார். வர்த்தக பற்றாக்குறை இதில் ஒரு பெரிய பகுதியாகும், ஆனால் இதில் ஒரு பகுதி மட்டுமே என்று அவர் கூறினார். பொருட்களின் வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வது ட்ரம்ப் குழு பின்வாங்குவதற்கு போதுமானதாக இருக்கும் என்பது முற்றிலும் தெளிவாகவில்லை. தைவானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நாட்டின் வடகிழக்கு கடற்கரையில் உள்ள ஜிலனுக்கு தென்கிழக்கே சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது டிக்டர் அளவில் 5.8 பதிவானது. நிலநடுக்கம் 6.9 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. தலைநகரிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இதனால் பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரீபியன் தீவு நாடான டொமினிக்கனில் இரவு நேர கேளிக்கை விடுதி மேற்கூரை சரிந்து விழுந்த விபத்தில் குறைந்தது 98 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 223க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. விபத்து நடந்த இரவு நேர கேளிக்கை விடுதியில் விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள் உட்பட சில புகழ்பெற்ற நபர்களும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீட்பு பணிகளுக்கு உதவ குறைந்தது 22 பொது நிறுவனங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் சம்பவ இடத்தில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.